ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 17 புதன்கிழமை. இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி. பச்சை பயிரை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை வாய்விட்டு சொன்னால் போதும். தினமும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். ஸ்ரீராமர் அவதரித்த நல்ல நாளை தான் ஸ்ரீராம நவமியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏப்ரல் 17 இன்னைக்கு தினம் மாலை 7 மணி வரைக்கும் தான் நவமி திதி இருக்குது. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முடிஞ்சால் மாலை ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே உச்சரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தினம் ஸ்ரீராமருக்கு நைவேத்தியமாக நீர்மோர், பானகம், வெண்பொங்கல், பருப்பு வடை இது மாதிரி எளிமையான பொருட்களை செஞ்சு நைவேத்தியமாக படைக்கலாம். ராமர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரையும் பானகத்தையும் பிரசாதமாகவும் தானமாகவும் கொடுக்கலாம். அது இந்த கோடை காலத்தில் கூடுதல் சிறப்பு. நாள் முழுக்க ராமநாமம் சொல்லுங்கள். ராமர் கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. ராமநாமத்தை எந்த நேரத்துலையும் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். ராமரோட அவதார தினமாக இருக்கக்கூடிய ராமநவமி நாளில் சொல்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும். செல்வ வளம் பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமை சிறக்கும், வெற்றிகள் சேரும், கஷ்டங்கள் தீரும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களோட வலது கையில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிரை வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு ராமநவமி புதன்கிழமை வருது. புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. அப்பேற்பட்ட பச்சை பயிரை உங்களோட வலது உள்ளங்கையில் இறுக்கமாக மூடிக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை வாய்விட்டு உச்சரிங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகலஜன வஸ்கராய ஸ்வாகா. இது வெற்றி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ராம மந்திரம். உங்களுக்கு எப்போல்லாம் வெற்றி கிடைக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள். அதை இன்னைய தினமாக இருக்கக்கூடிய ராமநவமி தினத்தன்னைக்கு ஆரம்பிங்க. கையில் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.